ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வராபியம் வாய்ஸ் ஓவர். நாம பார்த்துட்டு இருக்க சீரியஸான மிஷன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். என்னடா குரூப் 1 கிட்ட அதே டெக்னிக் ஒர்க் ஆச்சுன்ட்டு என்கிட்டயும் அதே டெக்னிக் ஒர்க் ஆகும் நினைக்கிறியாடா இவனு? எல்லாரும் ஃபார்மேஷன் 6க்கு வாங்க. நான் ஒத்துக்கிறேன், என்னமோ உன்னுடைய இன்டர்னல் எனர்ஜினோட அதிகமாக தான் இருக்குது. நானும் ஒரு ட்ரிக் உங்களுக்கு தெரியாதுல்ல. ஆனால் நீ டயக்னல் ஃபார்மேஷனில் இருப்ப, நான் ஸ்கேல் ஃபார்மேஷன்லேருந்து டயக்னல் போட்டு தாக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி நினைக்கிறா. உன்னை மட்டும் தனியாக்கிட்டேன், நீ ஒரு வேஸ்ட்ரா அப்படின்ற மாதிரி அவள் பிளான் பண்ணுறான். இதோட கதையை முடிக்கிறேன். ஆனால் அந்த இடத்துல ஹீரோ நக்கலாக சிரிச்சுக்கிட்டே வரான். எல்லாம் சுற்றி இருக்க எல்லாம் ஃபார்மேஷன் பண்ணுறாங்க. அவர் ரொம்ப ஆச்சரியமாக வரா. டே இங்கே என்ன நடக்குது? எல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக வராங்க. பார்த்தா டே இது வந்து கிரேன் விங் ஃபார்மேஷன் தானே. டே ரெண்டு சைட்லேருந்து அட்டாக் வரலாம், எல்லாம் தயாராகுங்க. எல்லாரும் ஃபார்மேஷன் 2க்கு வாங்க. ஃபார்மேஷன் 2 எப்படி ஆரோ ஃபார்மேஷன் எப்படி இந்த சுச்சுவேஷனில் ஒர்க் ஆகும் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். ஆரோ ஃபார்மேஷன்லாம் ஃப்ரண்ட்டில் தான் அட்டாக் வரும், எல்லாம் ஃப்ரண்ட்டில் தயாராகுங்க. டே என்னடா பின்னாடி தான் அட்டாக் பண்ணுறீங்க, இல்லை லெஃப்ட்லேருந்து வராங்க. டே என்னடா பண்ண ட்ரை பண்ணுற அப்படின்னு கடுப்பாக வர வாண்ட்ரி அந்த இடத்துல. பார்த்தா சுற்றி வளச்சிட்டானுங்க. சர்க்கிள் ஃபார்மேஷன். டேய் இந்த ஃபார்மேஷன் எப்பட்றா? ஓஹோ, அவன் நம்பர் கூப்பிட்டான் பார்த்தியா, அதுவே ஒரு ட்ரிக்கு தான்றதை வாண்ட்ரியை கண்டுபிடிச்சிட்டா. நம்ம ஹீரோ நேற்று நைட்டு எல்லாருக்கிட்டையும் ஒரு பிளான் சொல்லியிருப்பான். என்னன்னா, நம்ம எல்லாரும் மாற்றி மாற்றி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நான் ஃபார்மேஷன் 1 சொல்கிறேன்னா என் ஆப்போனண்ட்டுக்கு தெரியும் அதை நான் ஃபார்மேஷன் 1 என்ன சொல்ல போகிறேன்ட்டு. நம்ம ஏன் அந்த ஃபார்மேஷனோட ஆர்டரே மாற்றக்கூடாது? இன்கேஸ் நான் ஃபார்மேஷன் 2ன்னு சொன்னேன்னா ஃபார்மேஷன் 5 பண்ணுங்க, நான் 5 சொன்னேன்னா 2 பண்ணுங்க, அதான் மாற்றி மாற்றி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஐடியா சொல்லியிருப்பான் போல இருக்கு. சே என்ன இப்படி ஏமாத்திட்டானே, உன்ன மாதிரி தாழ்ந்த பிறப்பு ரொம்ப டென்ஷன் ஆகிறான் நம்ம ஹீரோவை பார்த்து. அந்த மாதிரி புழு பூச்சிலாம் என்ன மாதிரி ஒரு கிரேட், எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, என்கிட்ட நீ என் சண்டைக்கு வரியா அப்படின்ற மாதிரி யோசிக்கிற வாண்ட்ரியோ. எல்லாரும் முன்னாடி சார்ஜ் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி ஹீரோ ஆர்டர் கொடுக்குறான். சுற்றி இருக்கிறவங்க நடுங்கி அவனோட ஷீல்டே கீழே போட்டுறானுங்க பயத்தில். டே என்னடா பண்ணுறீங்க எல்லாரும், ஏன்டா ஷீல்டு கீழே போடுறீங்க? எல்லாரும் அங்கே டிமோட்டிவேட் ஆகிட்டாங்க. இல்லை 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 இல்லை, எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடும். என்னை பார்த்து சிரிக்கிறீங்களா? இல்லை நான் விட மாட்டேன். டே யோன்னு உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டா அப்படின்னு கத்தி எடுத்துகிட்டு வரா. அவளுடைய டெக்னிக் ஒன்று அவனுடைய மியூசிஷியன் செக்கில் டெக்னிக் யூஸ் பண்ணுறான், பெண்டிங் பிளேடுன்ட்டு. ஹீரோ அவனோட ஷீல்டை விட்டுட்டு அதே டெக்னிக்கை ரிப்பீட் பண்ணுறான். அவளுக்கும் காயம் ஏற்படுது, காலில் காயம் ஏற்படுது. ஹீரோ அவனோட பட்டர்ஃப்ளை டெக்னிக் டான்ஸை யூஸ் பண்ணுறான். அந்த இடத்துல டெக்னிக் யூஸ் பண்ணி ஒரு ஸ்லாஷ் பண்ணுறான் பாருங்க. அதோட ஸ்டூடெண்ட்டும் சரி, ஏன் பிரின்சிபலே அதிர்ச்சி ஆயிட்டாரு. ரத்தம் பீச்சிட்டு தெரிக்குது. ஹீரோட கை பறக்குதுங்க, கையை வெட்டிட்டாங்க. இந்த இடத்துல வந்து கரெக்டாக நம்ம ஹீரோட சைக்கோ நேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும். ஹீரோக்கு எல்லாருக்கும் பிறக்கும் போது நேச்சர் இருக்குன்னு, ஹீரோக்கு இந்த மாதிரி எனிமியோட கையை வெட்டுறது, காலை வெட்டுறது ரொம்ப பிடிக்கும். போக போக நீங்கள் சாப்டரில் பார்ப்பீங்க. ஐயோ என் கை, என் கை போயிடுச்சு, என் கையில் இருந்து ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கு, நிற்க மாட்டேங்குது அப்படின்னு கதறா. அதுக்கு ப்ரொஃபஸர்லாம் வந்து கையில் இருக்கிற ரத்தத்தை ஸ்டாப் பண்ணுறாங்க. ஹீரோ நினைக்கிறான், இது ரியல் ஸ்வாடுன்றதுனால தான் வெட்டிட்டம் போல இருக்கு. அவன் என்ன நினைக்கிறான்னா, என்னால் வாண்ட்ரியோட ஸ்வாடை எதிர்க்க முடிஞ்சு, ஆனால் என் டெக்னிக்கை ஃபுல்லாக முடிக்க முடியலன்னு நினைக்கிறான். ஏன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அவனோட வெயிட், அந்த ட்ரைனிங் பிளேடு வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருந்திருக்கு போல இருக்கு. பட்டர்ஃப்ளை டெக்னிக்கு பிளேடு எப்பயுமே ரொம்ப லைட்டாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து ஹீரோ இப்போ உணர்றான். சரி இந்த ட்ரைனிங் ஸ்வாடுக்கு இதை லிமிட் போல இருக்கு அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு இருக்கான். டே அவனை கொல்லாம விட மாட்டேன்டா ஹீரோனே அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. குரூப் 8 இந்த இடத்துல ஜெயிக்குது. குரூப் 8 அஃபீஷியலாக செகண்ட் எக்ஸாமை பாஸ் பண்ணுறாங்க. டே ஹீரோனை கலக்கிட்டோம். ஹீரோ பங்களா சந்தோஷமாக அந்த இடத்துல. என்னால் நம்பவே முடியல, இந்த பையன் அந்த 7 பட்டர்ஃப்ளை டெக்னிக் யூஸ் பண்ணிட்டானா, அதுவும் பட்டர்ஃப்ளை மாஸ்டர் லெவலுக்கு யூஸ் பண்ணுறான். என்ன எனக்கு இன்டர் எனர்ஜி மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இல்லைன்னா இவன் சூப்பராக பண்ணுவான் போல இருக்கே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாரு ஹெட் மாஸ்டர். டேய் குடிகார பையில என்னடா பண்ண அந்த பையன்கிட்ட? இல்லை இவன் ஒன்றும் அவ்வளோ நல்ல டீச்சராக இருக்க முடியாது அப்படின்னு கலாய்க்கிறாரு அவனை. யார்? நம்ம பட்டர்ஃப்ளை மாஸ்டர். வெறும் 21 நாளில் இவ்வளோ குரோத்தை காமிச்சிட்டானா. ஸ்ட்ராட்டஜி, இன்டர்னல் எனர்ஜி, மார்ஷல் ஆர்ட்டு, வேறு லெவலில் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபலே அவரோட ஆச்சரியமாக வராரு. எனக்கு தெரிஞ்சு அவன் பிறந்த ஜீனியஸாக தான் இருப்பான். நம்ம நானும் இருக்கிறது ஒரு தெரியாதுல்ல, செம்ம ஜீனியஸ் போல இருக்கு. சே இவனை பேசாமல் நான் என் ஸ்டூடெண்ட்டாக எடுத்துக்கலாம், இந்த குடிகாரமே எடுத்துட்டானே அப்படின்னு சொல்லி அவர் கடுப்பாக வராரு பிரின்சிபல் இந்த இடத்துல. பட் ஆனால் இந்த இடத்துல ஹீரோ தன்னோட டேலண்ட் எல்லாத்தையுமே இந்த மொத்த மார்ஷல் அகாடமிக்கே காமிச்சிட்டான். அதனால் ஹீரோ கொஞ்சம் யோசிப்பான். ஓகே இந்த இடத்துல நம்ம காமிச்சிருக்கூடாதான்னு ஒரு சின்ன மைண்டு ஓடும் அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைக்கிறாங்க. ஓகே அடுத்த குரூப் வரலாம். அடுத்த குரூப் உள்ளே வராங்க. உள்ளே வரும்போது செம்ம காண்டா வராங்க. சே நான் நல்லா இருப்பேன் தான் நினச்சேன், இந்த மாஸ்க் போட்டால் தான். சே இது நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. இவனும் 6 வாரிசில் ஒரு வாரிசு தானே. ஹீரோ என்ன பண்ணியிருக்கானா, குத்துனா பார்த்தீங்களா இந்த மாஸ்க் போட்டால, அவன் பின்னாடி ரிஃப்ளெக்ஸ் மூலமாக தப்பிச்சிட்டான். ஆனாலும் அவனோட ரிப்கேஜ் இருக்குல்ல வயிற்றுல, அது அந்த போன் அடிபட்டுருச்சு போல இருக்கு, போன் உடச்சிக்கிச்சு போல இருக்கு, இன்னும் ஹீல் ஆகல போல இருக்கு. டே இவனுக்கு காண்டாகுதுரா அப்படின்னு சொல்லி செம்ம டென்ஷன் இருக்கான் நம்ம ஹீரோ மேலே. அது மட்டும் இல்லாமல் ரத்தத்துக்கு ரத்தம், பித்தத்துக்கு பித்தம் அப்படி ஹீரோ டைலாக்லாம் பேசியிருப்பான் பார்த்தீங்களா ஒரு சாப்டரில். அது என்னடா ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவன் கிளம்புனா பார்த்தீங்களா, அவன் தானே மற்ற குரூப்பில் அந்த மாதிரி டேமேஜ் பண்ணுறது, உன் குரூப்பே நான் செய்கிறேன்டா அப்படின்னு சொல்லி அவன் குரூப்பில் இருக்கிற எல்லாரோடைய கை காலையும் அக்குபஞ்சர் மூலமாக செயலிழக்க வச்சிட்டான். கை கால் நோத்த முடியாமல் நொண்டி தான் வந்துட்டு இருக்கானுங்க மொத்த குரூப்புமே. டே உன்னை சும்மா விட மாட்டேன்டா ஈவனு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மேலே செம்ம காண்டா வரான். நம்ம ஹீரோ நக்கலாக சிரிச்சுட்டு, என்ன தம்பி மாஸ்க் போட்டு வந்து அட்டாக் பண்ணால் பெரிய சீனான ஆளா நீ,
நான் பண்ணதுனால உன் குரூப்பில் இருக்க எவனாலும் நொண்டி நொண்டி வந்துட்டு இருக்கான். செய்யணும்னா இந்த மாதிரி செய்யணும்டா, புரியுதா முட்டா பையலே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அவனை பற்றி பேசுகிறான். இன்டெரக்டாக சிக்னலில் பேசுகிறான். என்ன குரூப் 6 எல்லாரும் நொண்டி நொண்டி வந்துட்டு இருக்கானுங்க. ஈஸியாக நம்ம ஜெயிச்சிடலாம் நம்மளுக்கே ஆப்போசிட் குரூப் நினச்சிட்டு இருக்கானுங்க. எல்லாரும் சார்ஜ் பண்ணுங்க, ஓடிப்போங்க, ஃபார்மேஷன் 6ல அட்டாக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஐயோ என் கை கால்லாம் அசைக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு நாங்கள் பேசிகிட்டு இருக்கானுங்க. டேய் பொடி பசங்களா, அவன் என்ன பண்ணுறான் பாருங்கடா. இவனு 6 வாரிசில் ஒன்று தானே, பவர்ஃபுல் தானே. ஸோ என்ன பண்ணுறான், வாழ்க்கை முழுக்க நீங்கள் நன்றியோடு இருக்கணும், அவன் ஸ்வாடை கையில் எடுக்கிறான். ஆரோ ஃபார்மேஷனில் இருக்கும்போது முட்டா பசங்களா நீங்களாம் நொண்டிட்டு இருக்கீங்களா, என்ன ஃபார்மேஷன்லேருந்து என்ன ஈஸியாக தோக்கடிக்க போகணும்னு நினச்சிட்டு இருக்கான். அவனுடைய மொத்த ஆரோவையும் செலுத்துறான், இன்டெலிஜென்ஸ் செலுத்துறான். செலுத்தி ஒரே ஸ்வாட் ஸ்ட்ரைக், அங்கே ஷீல்டே மேலே பறக்குதுங்க. டே என்னடா ஷீல்டு போச்சு, எங்க நெஞ்சிலே சொருவிடுறாங்க. அவன் குத்தி கிழிச்சிடுறாங்க. குத்தி கிழிச்சா வாயிலேருந்து ரத்தமாக வருது. எல்லாரும் முன்னோக்கி போங்கடா. எல்லாரும் முன்னோக்கி போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் அங்கே அதிர்ச்சி ஆகிறாங்க. எல்லாரையும் போட்டு தாக்குறானுங்க. அவனுக்கு செத்தாலும் பரவாயில்ல, ஜெயிச்சானுன்ற ஒரு கண்டிஷனில் தான் போராடுறானுங்க அந்த இடத்துல. அவனுக்கு திரும்பி எழுந்தே வரக்கூடாது, அடிங்கடா. பிரின்சிபலே ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாரு அந்த இடத்துல. பயந்துட்டு இருக்கான், நடுங்கிட்டு இருக்கான். அங்கே இருக்க ஒருத்தனும் ரத்த கிளறியோட ஜெயிக்கிறான் அந்த இடத்துல. நம்ம அசாசின் நீ தாண்டா நெக்ஸ்ட்டு ஈயோன்னு, உன்னை போட்டு தள்ளுறேன்டா. ஹீரோ மனசு நினைக்கிறான், ஆஹா ஒரு நல்ல எனிமையை பிடிச்சிருக்கோம் போல இருக்கு. நம்ம குரூப் 6க்கும் 7க்கும் நடந்த இந்த ரவுண்ட் 3 யார் ஜெயிச்சாங்கன்னா குரூப் 6 தான் ஜெயிச்சிச்சு. அடுத்து இந்த மெயின் ஹாலில் காமிச்சிட்டு இருக்காங்க. மெயின் ஹாலில் டெபுட்டியோட ஆஃபீஸ் காமிக்கிறாங்க. டெபுட்டி ஆஃபீஸில் பிரின்சிபல் உட்காந்துருக்காரு. இந்த குரூப் 5ல் வந்து யார் யாரெல்லாம் ஃபெயில் ஆனாங்க, அவங்க ஸ்கோர் என்ன எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருக்காரு. ஆஹா இந்த டைம் நிறைய பசங்க ஃபெயில் ஆகிருக்காங்க போல. ஆமாம் நீங்கள் சொல்கிறது எல்லாமே இந்த ஹையர் ரேங்கிங் செக்டர் சேர்ந்தவங்க தானே. ஆமாம் அவங்களாம் ஜஸ்ட் ஒரு ஆவரேஜ் வாரியராகனா பிரச்சனை இல்லை. பட் பெரிய பெரிய செக்டரில் வந்தாங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை தான். அவங்களாரையும் நம்ம அப்செட் பண்ணுற மாதிரி இருக்கும், பெரிய பெரிய செக்டர் சேர்ந்தவங்க எல்லாரையும். இந்த குரூப் எக்ஸாம் மட்டும் என்னன்னா அவனுக்கு 3வது ரவுண்டு போயிருப்பானுங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. இந்த ரூல்ஸ்லாம் இந்த அகாடமி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு, அதே மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையாக நமக்கு இல்லவே இல்லை தெரியுமா. சரி விடுங்க சார், என்ன பண்ணுறது அப்படின்னு மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சோடனே அவர் சொல்லிட்டு இருக்காரு, நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த ஹையர் ரேங்க் செக்டர் சேர்ந்தவனுங்களாம் அவனுக்கு ஃபேமிலி மார்ஷல் ஆர்ட் கற்றுக்கிட்டே அவனுக்கு பெரிய ஆளாக வந்துடுவானுங்க, பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு இந்த புவரான ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க, இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க பார்த்தா தான் கொஞ்சம் பாவமாக இருக்குது. அவனுங்களால இந்த ட்ராகன் மார்பிள் இருந்தால் தான் 20 இயர்ஸ் அல்ல இன்டர் எனர்ஜியாவது எடுத்துக்க முடியும். அவனுங்களுக்கு அந்த மார்பிளும் கிடைக்கல, மார்ஷல் ஆர்ட்ஸ் மேனுவல் லைப்ரரிக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு நம்ம பிரின்சிபல் அந்த இடத்துல. சரி இப்போ செகண்ட் எக்ஸாம் வேறு பாஸ் பண்ணிட்டானுங்க, ஏதாவது மிக்கிற மாதிரி கூட்டம் வச்சுட்டு இருப்பானுங்க நம்ம மார்ஷல் ஆர்ட்ஸ் லைப்ரரியில் அப்படின்னு இருக்காரு. லைப்ரரி காமிக்கிறாங்க. ஹீரோ அந்த இடத்துல வரான். ஓஹோ இதான் அந்த லைப்ரரியா, நல்லா பெருசாக இருக்கு. நம்ம மெயின் ஹாலை விட நல்லா பெருசாக சூப்பராக இருக்குது. நான் வந்து மெடிக்கல் வார்டில் இருக்கும்போதே நிறைய பசங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோர் விசிட் பண்ணியிருப்பானுங்க, இதெல்லாம் செகண்ட் ஃப்ளோர் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட் எக்ஸாம் வரைக்கும் இதை பற்றி கவலைப்படாத, உன்னோட எனர்ஜியும் டான்சிங் பட்டர்ஃப்ளை டெக்னிக் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணால் போதுன்ற மாதிரி மாஸ்டர் சொல்லியிருப்பார் போல இருக்கு. நீ போக போக கற்றுக்கலாம், பிரச்சனை இல்லை. மாஸ்டர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, லைப்ரரிக்குள்ளே என்ட்ரு ஆகக்கூடாதுன்றீங்களா என்ன? ஆமாம் இங்கே பாரு, எனக்கு தான் நீ நன்றி சொல்லணும். இப்போ அவனுக்கு கற்றுக் கொடுத்தேன் பார்த்தியா மார்ஷல் ஆர்ட் டெக்னிக்கு, இது 4th இல்லை 5th ஃப்ளோரில் இருக்கிற அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான டெக்னிக் தான் சொல்லி கொடுத்துருக்கேன், புரியுதா? நான் சொல்லி கொடுத்ததுக்கு முன்னாடிலாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒன்றுமே இருக்காதுடா, எல்லாம் வேஸ்ட்டுடா, தூசு மாதிரி அப்படின்னு அவர் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காரு ஹீரோக்கிட்ட. கவலைப்பட தேவையில்லை, என்கிட்ட நேரம் இருக்குல்ல, நான் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயும் செகண்ட் ஃப்ளோர்லேயும் எவ்வளோ ஸ்கேன் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணுறேன். அதெல்லாம் நினைக்கிறான். லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஃபஸ்ட்டு ஃப்ளோரை பார்க்குறான். என் லைஃப்பில் இவ்வளோ புக்கு நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு லைப்ரரி பார்த்துட்டு இருக்கான் அவன். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் எனக்கு வெறும் 2 மணி நேரம் தான் இருக்குது, சீக்கிரமாக எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணணும். நானும் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணுறோம்டா. 5 ஸ்வாட் ரிச்சுவலை ஸ்கேன் பண்ணுறோம். எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி முடிச்சாச்சு. ஸ்கேன் 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 கம்ப்ளீட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் ஆகிட்டே இருக்குது அந்த இடத்துல. அப்பாடா, நானும் இன்னும் எவ்வளோ டைம் இருக்குது மாஸ்டர்? இன்னும் 1 மணி நேரம் இருக்குது. நம்ம எவ்வளோ ஸ்கேன் பண்ணியிருக்கோம் வரைக்கும் மாஸ்டர்? இது வரைக்கும் 55 மேனுவல் ஸ்கேன் பண்ணியிருக்கோம் மாஸ்டர். அதில் ப்ரீத்திங் டெக்னிக்கு, பிளேடு டெக்னிக், பாய்சன், ஸ்பியர் அந்த மாதிரி நிறைய இருக்குது மாஸ்டர். இப்போ எனக்கு மூளைக்கு அனுப்பாது சரியா, நிறைய இருக்குது. சரி மாஸ்டர், சரி எனக்கு தெரிஞ்சு நம்ம இது வரைக்கும் வெளியில் இருக்க தான் பார்த்துருக்கோம், உள்ளே போய் பார்க்கலாமா அப்படின்ற ஹீரோ உள்ளே போய் பார்க்குறேன். ஒரு பெரிய மார்பிள் கல் மாதிரி இங்கே செம பெரிய கல்லுமா இருக்குது. மார்பிளில் கிரானைட் எதுவும் வச்சுக்கோங்க, பெரிய கல். இவர் பார்த்தா ஒரு நல்ல ஸ்கில்டு வாரியர் மாதிரி தான் இருக்குது. ஓஹோ ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்க புக்ஸ் எல்லாம் பாதுகாக்கிறாரு போல இருக்கு இவர். ஆமாம் எதுக்கு இவ்வளோ பெரிய ஸ்டோனை வச்சுருக்கானுங்க லைப்ரரி மத்தியில்? அவர் பார்க்குறாரு, ஹீரோ நோட் பண்ணுறாரு. நம்பர் 7 நோட் பண்ணிட்டு, இந்த கல் உருவாக்கப்பட்டது வந்து நம்ம சியோன்மாவால் உருவாக்கப்பட்ட கல்லுன்ற அவர் சொல்கிறாரு. இது டீமானிக் லாடா, அவரால் செய்யப்பட்ட கல்லா? ஆமாம் அவரே இந்த சொந்தமாக இந்த கல்லில் வந்து செதுக்குனாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓஹோ இந்த போயம்லாம் செதுக்குனது அவரு தானா? ஒரே நிமிஷம், என்ன சொல்கிறீங்க? இதெல்லாம் அவர் தன்னோட விரலை வச்சா பண்ணார்? அவர் எல்லா இன்டர் எனர்ஜியும் அவர் விரலுக்கு கொண்டு வந்து செதுக்குனாருன்னு சொன்னோன்னே நான் அவ்வளோ ஸ்ட்ராங் போல அந்த ஸ்டோனு. அப்போ இன்டர் எனர்ஜி அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்திருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புக்கை படிக்கிறது, மேனுவல் படிக்கிறதுலேயும் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. டீமன் லார்ட் வச்ச ஸ்டோனை யாரும் கண்டுக்கிறதே இல்லை. அட்லீஸ்ட் நீயாச்சும் கவனிச்சப்பா, ஏன்னா டீமன் லார்டோட ரத்தம் உனக்குள்ளே ஓடதில்ல,
அதனால கூட இருக்கலாம். நானும் இதை கண்டுக்காமல் போகலான்னு தான் பார்த்தேன். பட் கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணுச்சு. அது நேச்சுரல் தான். நீ சொல்கிறது ஒரு வகையில் உண்மைதான்ப்பா. சில பேர் கண்டுக்காமல் கூட போயிடுவாங்க தான். ஏன்னா இங்கே எவ்வளோ இது வந்து ஒரு கிரேட்டான போயம். நம்ம டீமன் ஆன்செஸ்டரால் வழங்கப்பட்ட போயம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு யாருக்குப்பா டைம் இருக்குது? ஏதாவது ஒரு கல், இந்த கல்லை சும்மா வேடிக்கை பார்த்துட்டு போயிடுவானுங்க. எனக்கு சுற்றி இவ்வளோ மார்ஷல் ஆர்ட்ஸ் மேனுவல் கிடக்குது, இதுதான் பார்க்க போவாங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி அந்த வாரியர் பேசுகிறாரு. இந்த பிளேஸை 20 வருஷமாக நான் பார்த்துட்டு இருக்கேன்ப்பா. இந்த ஸ்டோனுக்குன்னு சொல்லி டிமானிக் பிளட் லைன்லேருந்து வந்த யாருமே டைம் ஒதுக்குனதே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி அந்த காட் பேசுகிறாரு அந்த இடத்துல. யாருங்க நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இந்த டிமானிக் கல்ட்டை ஃபவுண்ட் பண்ண ஃபவுண்டர் சியோன்மா அவர் தான் இந்த மொத்த முறியும் இந்த வேர்ல்டுலேயே மொத்த ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஆள்னு சொல்லப்பட்டவர்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள். அவருக்குன்னு தனி சீரிஸ் இருக்குது. இந்த சீரிஸ் முடிச்சு நம்ம அதை போடுவோம். யாருமே இதுக்கு டைமே கொடுக்கல அப்படின்ற மாதிரி காட் புலம்பிட்டு இருக்காரு. சரி, அவன் டைம் எடுத்துக்க விரும்பலப்பா, உனக்கு கிடைச்சதே 2 மணி நேரம், நீ பாருப்பா. சரி சார். அம்மா என்னது அது? நிறைய கோடாக இருக்குது இந்த கல் பின்னாடி. ஏதோ யாரோ கவர் பண்ண ட்ரை பண்ண மாதிரி இருக்குது. ஒரு கோடு போட்டு அதை அழிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு போல இருக்கு. நானோ அதை மார்க்கில் அனலைஸ் பண்ணுறா. சரி சார், அதை மார்க்கில் அனலைஸ் பண்ணுறேன். நானோ அனலைசிஸ் கம்ப்ளீட். சார், இது எல்லாமே யாரோ ஒரு ஷார்ப்பான ஸ்வாடை வச்சு மேக் பண்ணியிருக்காங்க சார். ஸ்வாடை வச்சா? ஒருவேளை டிமானிக் லார்டே இதில் ஏதோ செஞ்சுருப்பாரோ? சார், இந்த மார்க் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 2 டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்டால் இந்த மார்க் உருவாக்கப்பட்டிருக்கு. 2 பேர் பண்ணியிருக்காங்களா? யாராக இருக்கும்? பாதுகாவும் கண்டுபிடிக்க முடியல. நானும் இந்த பிளேட் மார்க்லாம் வச்சு 3D தான் சொல்லல, ஆர்குமெண்டட் ரியாலிட்டிலாம் அதில் வேணால் காமிக்க முடியுமாடா? நான் காமிக்கிறேன் சார். இப்போ இந்த மார்க் எல்லாத்தையும் ரொம்ப அனலைஸ் பண்ணுறான். எந்த அளவுக்கு பவர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, எந்த மாதிரி ஆங்கிள் இந்த ஸ்வாடை யூஸ் பண்ணியிருப்பாங்க, எல்லாமே ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. அதனால் அவன் ட்ரை பண்ணுறான் கணிக்கிறதுக்கு. ஒரே நிமிஷம் ஹீரோ அந்த இடத்துல நோட்டீஸ் பண்ணுறான். என்னது இது? பெருசாக கோடாக இருக்குது ஸ்டோன் பின்னாடி. என்னது இது? யாரோ அது மேலே கோடு வரைஞ்சிருக்கானுங்க. ஏதோ கவர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கானுங்களோ? நானும் அதை அனலைஸ் பண்ணடா. சார், அந்த ஸ்டோனை அனலைஸ் பண்ணுறேன்னு சொல்லி அந்த ஸ்டோனில் இருக்கிற எல்லா கோடையும் அனலைஸ் பண்ணுறான். அனலைசிஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது எல்லாத்தையும் ஒரு ஷார்ப்பான ஸ்வாடை வச்சு பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்குமெண்டட் ரியாலிட்டி விஷனுக்கு போகிறான். அந்த விஷனை யூஸ் பண்ணி அவன் செக் பண்ணி பார்க்குறான். இந்த ஸ்வாட் மார்க்கோட பவர் ஆங்கிள்லாம் பார்க்கும்போது ஒரு அட்வான்ஸ் டெக்னிக் மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு மார்க் போட்டிருக்கு, அதுக்கு மேலே ஒரு மார்க் போட்டிருக்கு. எதுக்காக ஏதோ மறைக்க ட்ரை பண்ணுறாங்களோ? அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு மார்க் போட்டவன் தெளிவாக மார்க் போட்டிருக்காங்க. செகண்ட் போட்டவன் அது ஏதோ அதை வந்து கேன்சல் பண்ணோம், அதை யாரும் பார்க்கக்கூடாதுன்னு பண்ண மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைக்கிறான். அவன் என்னதை தடுக்கணும்னு நினைக்கிறாங்க இவங்க? ஹீரோக்கு சந்தேகம் வருது. நானோ எனக்கு தெரிஞ்சுக்கிட்டானோ, நீ என்ன பண்ணு, அந்த மொத்தத்தையும் ஸ்கேன் பண்ணிவிட்டு அதில் செகண்டாக கோடு போட அழிச்சிருக்கான் பார்த்தியா ஃபஸ்ட்டு ஒரிஜினல் மார்க்கை, அந்த ஒரிஜினல் மார்க்கை மட்டும் தனித்து காமிடா. ஹீரோ கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறான். ஃபஸ்ட்டு போட்ட மார்க் க்ரீன் கலரும், செகண்டாக அதை மறைக்கிறதுக்காக போட்ட மார்க்கை ஆரஞ்சு கலரும் பிரிக்கிறான். ஹீரோ அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறான். இதெல்லாம் சும்மா கோடு போட்டதில்லை, இது எது ஒரு அட்வான்ஸ்டு ஃபைட்டிங் ஃபார்ம் தான். அந்த இடத்துல தான் பிக்சரை காமிக்கிறாங்க. அதுதான் நம்ம சியோன்மா, ஹெவன்லி டீமன், அவருடைய ஃபைட்டிங் ஃபார்ம் தான் அந்த இடத்துல இருக்குன்ற மாதிரி இன்டெரக்டாக காமிக்கிறாங்க. சரி, ஹீரோ இந்த ஃபைட்டிங் ஃபார்மை கற்றுப்பானா நானோ வச்சு, இல்லை இதை அப்படியே விட்டுருவானா? எல்லாத்தையுமே நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஆல்.